முக்தி தரும் 7 நகரங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று. காஞ்சிபுரத்துல முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் தலம் குமரக்கோட்டம். காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பிரபலமான ஏகாம்பரேஸ்வரர் சிவன் கோவில் மற்றும் காமாட்சி அம்மன் கோவில்களுக்கு இடையில அமைந்திருக்கு குமரக்கோட்டம். முருகப்பெருமான் சிவபூஜை செய்த தலம் இது. இங்கு முருகன் பாலசுப்பிரமணியராக ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் உடையவராக பிரம்மசாஸ்தா கோலத்துல அருள்பாலிக்கிறாரு. இது ஒரு வரலாற்று ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்துல அர்ச்சகராக இருந்தாரு. இந்த கோவிலின் தல புராணத்தின்படி முருகன் சிவபெருமானை பூஜை செய்ததாகவும் கந்தபுராணத்தை எழுதுவதற்காக கச்சியப்ப சிவாச்சாரியாரை தூண்டியதாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமானின் முழுமையான வரலாற்றை கூறும் கந்த புராணத்தை இயற்றியவர் இவர்தான். இந்த கச்சியப்பர் யார்? எப்படி கந்த புராணத்தை இயற்றினார்? இதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த கந்த புராணத்தில் என்னென்ன உள்ளது? கச்சியப்ப சிவாச்சாரியாரின் வேறு பல பெருமைகள் என்னென்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம். கச்சியப்ப சிவாச்சாரியாரின் தந்தை காலத்தியப்ப சிவாச்சாரியார் தணிகை திருத்தலத்தில் சைவ வேளாளர் குடியில் பிறந்தவர். சிறு வயதிலே சிறந்த ஒழுக்கம், அன்பு, அருள் ஆகிய நற்குணங்களோடு வளர்ந்து வந்தவர். பிறகு சிவத்தல யாத்திரை தொடங்கி தொண்டை நாட்டில் உள்ள புனித தலங்களை எல்லாம் தரிசித்தார். பிறகு ஆனந்த நடராஜர் அற்புத கூத்தாடும் தில்லையை வணங்கி காவிரி கரையில் உள்ள திருவாவடுதுறையை அடைந்தார். அப்போது அங்கே சின்ன பட்டத்தில் எழுந்தருளி இருந்த ஞானசாரியராகிய அம்பலவான தேசிகரை தரிசித்தார். அவர் கச்சியப்பருக்கு சமய தீட்சை அளித்தார். அவரிடம் துறவர தீட்சையும் பெற்று துறவு நிலை மேற்கொண்டார் கச்சியப்பர். இவரது முன்னோர்கள் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர்கள். அதனால் இவருக்கு கச்சியப்பர் என்ற திருப்பெயர் அமைந்தது. கடல்மடை திறந்தது போல் சொற்பொழிவு ஆற்றும் திறமை கொண்டவர். செய்யுட்களை மிக விரைவில் இயற்றும் வல்லமை கொண்டவர் கச்சியப்பர். காலம் இடம் என்பதற்கேற்ப புது புது யுக்திகளுடன் இவரது கவித்துவம் பிரகாசிக்கும். அப்படிங்கிறதுனால இவரது கவிப்பாடும் ஆற்றலை புகழ்ந்து கவிஞர் பெருமான் கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சச கச்சியப்ப முனிவர் என்றெல்லாம் அழைத்தார்கள். கச்சியப்பர் தமது தல யாத்திரையில் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமான திருவானைக்காவை தரிசித்து புராணத்தையும் பாடி அரங்கேற்றினார். பிறகு கொங்கு நாட்டில் மேலை சிதம்பரம் என்று போற்றப்படும் திருப்பேரூர் சென்று அங்குள்ள மூர்த்தி, தலம், தீர்த்தம் போன்றவற்றை சிறப்பித்து சொற்சுவை பொருட்சுவைகளோடு பேரூர் புராணத்தை பாடி அருளினார். அப்போது அந்த பகுதியில் மழை இல்லாமல் வெப்பம் மிகுதியாகி மக்கள் தண்ணீருக்காக தவித்து கொண்டிருந்தனர். அதை பார்த்து மிகவும் வேதனை அடைந்த கச்சியப்பர் பேரூர் நடராஜ பெருமான் மீது பதிகம் ஒன்று பாட மழை பொழிந்தது. மக்கள் ஆனந்தமடைந்து கச்சியப்ப முனிவரை தொழுது போற்றினார்கள். பிறகு கந்தவேல் கருணையை நினைத்து பதிகம் பாடி அங்கிருந்த அனைவரின் உடல் நோயையும் நீக்கி அருளினார் கச்சியப்பர். கவி ராட்சசர் கச்சியப்பரின் சீடர் கந்தப்ப தேசிகர். இவர் ஒரு முறை தீராத வயிற்று வலியால் துடித்தார். பல்வேறு மருந்துகள் உண்டும் பயனில்லை. குருநாதா, அடியேன் தீராத வயிற்று வலியால் அவதிப்படுகிறேன். கொடிய விஷம் போன்ற இந்த கர்ம வினை தீர்வதற்கு வழியொன்றும் இல்லையா? தாங்கள் அடியேன் மீது கருணை காட்டி உதவ வேண்டும் என்று தன் குருவின் காலில் விழுந்து வணங்கினார் கந்தப்பர். திருத்தணிகை புராணம் எனும் ஒப்பற்ற நூலை பாடியவர் தம்முடைய சீடர் கந்தப்பருக்கு ஏற்பட்ட குன்ம நோய் தீர்ந்திட வேண்டி தணிகை வேலனின் பாதம் பணிந்து திருத்தணிகை ஆற்றுப்படை என்ற பணுவலை பாடி அருளினார். அதில் குஷ்டம், பெருநோய், முட்டிய வாதம், தொழுநோய், முயலகன் எனும் வலிப்பு நோய், விஷப்பூச்சிகளால் ஏற்படும் துன்பம், கோள்களால் வருந்துதல், பேய்ப்பித்து பிடித்தல், உடற்குறைகள் போன்ற அனைத்து உபாதைகளும் தணிகை முருகன் திருவருளால் நீங்கும் என்று பாடினார். என்ன ஒரு அதிசயம்! தமிழறியும் பெருமான் அருளால் கந்தப்பரின் வயிற்றுவலி இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. இந்த கந்தப்பரின் முதல் மனைவியின் பெயர் தெய்வானை. அவர்களுக்கு குழந்தை பிறக்காததால் அவருக்கு வள்ளி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். இப்பொழுதும் கந்தப்பருக்கு பிள்ளை பேறு வாய்க்கவில்லை. தம் குருநாதர் கச்சியப்பரிடம் தன் மனைவியர் இருவரையும் அழைத்துச் சென்று வணங்கி ஆசி வழங்க வேண்டினார். முருகன் திருவருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அவர்கள் இருவருக்கும் திருநீறு அளித்து ஆசி கூறினார் குருநாதர் கச்சியப்பர்.
இதனிடையே கந்தப்பரின் இரு மனைவிகளுக்கும் விசாக பெருமாள், சரவண பெருமாள் என 2 ஆண் குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்தது. கந்தப்பர் தனது புதல்வர்களான விசாக பெருமாள், சரவண பெருமாள் ஆகியோருக்கும் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியராக இருந்து இலக்கியங்களை கற்பித்தார். கந்தப்ப தேசியருக்கு ஏற்பட்ட குன்ம நோயை அவரது குருநாதர் தணிகை முருகனிடம் வேண்டி பாடி தீர்த்தது போல இவரும் தம் சீடர் ஒருவருக்கு ஏற்பட்ட தீராத நோயை போக்க தணிகாசல அனுபூதி எனும் பாமாலையை, அதாவது சிந்தாமணியே திருமால் முருகா வந்தார்க்கு உயர்வாழ்வு கொடுத்தருள்வாய், நொந்து ஆழ்வினையேன் முகம் நோக்கி வரம் தந்து ஆள் முருகா தணிகாசலனே என்று தணிகை முருகனுக்கு தணிகாசல அனுபூதி பாடினார். அந்த பாடலின் மூலம் கந்தப்பர் அவரது சீடரின் நோயை குணமாக்கினார் என்பது வரலாறு. புராணங்களில் பெரிய புராணம் சிவனடியார்களை பற்றி குறிப்பிடுகிறது. பெரிய புராணம் பாடுவதற்கு சேக்கிழாருக்கு சிவபெருமான் உலகெலாம் என்று அடியெடுத்துக் கொடுத்தார். சேக்கிழாருடைய ஊரும் தொண்டை நாட்டைச் சேர்ந்த குன்றத்தூர். மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணமாக இயற்றியுள்ளார். கந்தபெருமானின் வரலாற்றை கூறுவது கந்த புராணம். கந்த புராணம் என்பது முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்துரைக்கும் ஒரு சைவ இலக்கியம். ஸ்கந்த புராணம் முருகனின் மகிமையையும் அவதாரங்களையும் கூறும் ஒரு வடமொழி புராணம். மகா புராணங்களில் இது 13வது புராணம். இதனை கச்சியப்ப சிவாச்சாரியார் 12ஆம் நூற்றாண்டில் கந்த புராணம் என்று தமிழ் மொழியில் காஞ்சியில் இயற்றப்பட்டது. அப்படி இவர் கந்த புராணம் இயற்றுவதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் இரவு கச்சியப்பரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி கந்த புராணத்தில் 6 சம்ஹிதைகள் உள்ளன. அவற்றுள் சங்கர சம்ஹிதையின் முதல் காண்டமாகிய சிவரகசிய காண்டத்தில் உள்ள வரலாற்றை கந்த புராணம் என்று பெயரிட்டு தமிழில் பெருங்காப்பியமாக இயற்றுவாயாக என ஆணையிட்டு திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்று முருகனே அடியெடுத்து கொடுத்து மறைந்தார். விழித்தெழுந்த கச்சியப்பர் முருகப்பெருமானின் அருள் திறத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார். மறுநாள் முதல் காப்பியத்தை இயற்றத் தொடங்கினார். அப்படி தினசரி 100 செய்யுட்கள் பாடி இறைவன் திருவடியில் வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு போவார். மறுநாள் அதை பார்க்கும்போது சில இடங்களில் திருத்தப்பட்டிருக்குமாம். தொடர்ந்து காவியம் முழுவதும் இயற்றி அரங்கேற்றத்திற்கும் நாள் குறிக்கப்பட்டு சிறப்பாக ஏற்பாடும் செய்யப்பட்டது. கந்த புராணத்திற்கு அடியெடுத்து அருளியவர் சாக்ஷாத் முருகப்பெருமானே. அரங்கேற்றத்தன்று திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்று முதல் பாடலை திகழ சக்கர செம்முகம் ஐந்துலான் என்ற முருகப்பிரானின் அடியை கச்சியப்பர் சொல் பிரித்து பொருள் கூற தொடங்கினார். அரங்கேற்றத்தின் போது இதை சொல்லி ஆரம்பிக்க ஒரு புலவர் எழுந்தார். சுவாமி, தாங்கள் கூறிய முதல் அடியில் திகழ் சதம் என்பதை திகடசம் என்று கூறியிருக்கிறீர். இப்படி அமைவதற்கு தொல்காப்பியத்தில் விதி இல்லையே என்று கூற அதிர்ந்து போன கச்சியப்பர், இந்த பாடலின் முதலடி முருகப்பெருமானுடைய திருவாக்கு, அவரே இவ்வடியை எடுத்து தந்தருளினார் என்று கூறினார். ஆனால் விதி காட்டினால் ஏற்போம் என்று கூறினார்கள். நாளை இதற்கு பதில் கூறுகிறேன் என்று பதில் சொல்கிறார் கச்சியப்பர். இதனையடுத்து சபை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றிரவு மனம் வாடி வருந்திய கச்சியப்பரின் கனவில் கந்தபெருமான் தோன்றி, அப்பனே, வீர சோழியம் என்ற இலக்கண நூலில் சந்தி படலத்தில் 15ஆம் செய்யுளில் புணர்வதற்குள்ள விதியை நாளை சபையில் ஒரு புலவன் வந்து காட்டுவான் என்று உரைத்தார். மறுநாள் அவை கூடியது. சோழ நாட்டு புலவர் வீர சோழியம் நூலை காண்பித்து அதில் சந்திப்படலம் 18ஆம் செய்யுளை எடுத்து காட்டுகிறார். அதில் சரியான விதி இருக்கிறது. அனைவரும் அதிசயத்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி கூறிய புலவர் அவ்விடத்தை விட்டு மறைந்து போனார். வந்தவர் முருகப்பெருமானே என்பதை உணர்ந்த அவையினர் சிரம் தாழ்த்தி கச்சியப்பரை வணங்கினார்கள். தினமும் தனது நூலின் செய்யுள்களை விளக்கி 1 வருடத்தில் புராணத்தை முடித்தார் கச்சியப்பர். இதனையடுத்து 24 கோட்ட வேளாள பிரபுக்கள் கச்சியப்ப சிவாச்சாரியாரை கந்தபுராண நூலோடு பல்லக்கில் ஏற்றி சிறப்பித்தார்கள். இதை தொண்டை மண்டல சதகம் பாராட்டுகிறது. மருவிய நாடொரும் வாசித்து பொருளுரை செய்த புராணமதை கருவரு தேசிகர் கச்சியப்பர் 1 வருடத்தினுற முடித்தார் என்று.
கந்தபுராணம் முருகப்பெருமானின் வரலாற்றை முறையாகவும் முழுமையாகவும் 6 காண்டங்களில் கூறுகிறது. உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தக்ஷ காண்டம் என 6 காண்டங்களும் கந்தபுராணத்தில் 142 படலங்களும் 10,346 செயல்களும் உள்ளன. முருகப்பெருமானே கச்சியப்பருக்கு முதலடி எடுத்து கொடுத்ததும் அவரே எழுத்துப் பிழைகளை திருத்தி கொடுத்தார் என்பதும் இந்த கந்தபுராணத்தின் சிறப்பாக உள்ளது. மூவிரு முகங்கள் போற்றி, முகமொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற 6 தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. இந்த வரிகள் சுப்பிரமணியர் காப்பு என்று கந்தபுராணத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இது முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகிறது. தமிழுக்கு அருந்தொண்டுகள் பல ஆற்றிய கச்சியப்ப முனிவர் 1790 ஆண்டில் சித்திரை மாதத்தில் திருமுருகன் திருவடிகளை அடைந்தார்.